ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நான், எங்கள் பாப்பா, எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் அக்கா, தம்பி எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போனோம். பாப்பா தூக்க முடியாமல் தம்பியை தூக்கிட்டு அவன் நழுவிக்கிட்டே வந்தேன். கேட்டது கொடுக்கவும் மாட்டேன்ட்டா. நான் தான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் அவளே தான் தம்பியை இடுப்பில் வச்சு கொண்டுட்டு வந்தா. கேட்டும் கொடுக்கவே இல்லை. அவன் நழுவிக்கிட்டே வர அதோட ஒரு வழியாக கடந்து பக்கத்தில் வந்துட்டு கை வலிக்கணும்னு என்கிட்ட கொடுத்துட்டா. ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயில் இது குடிசைக்குள்ளே தான் அந்த சாமி இருக்கும். இது வரைக்குமே அந்த சாமிக்கு கோயில் கட்டக்கூடாதான். அது எப்பயுமே குடிசைக்குள்ளே தான் இருக்குமா. அதனால் சாமியை கும்பிட்டு ஒரு கோயிலை 3 சுற்றிட்டு சரி கோயிலுக்கு வந்தால் உட்காந்துட்டு போகணுன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். அவ்வளோதான். மினி விளாக் முடிச்சு. தம்பியை பாருங்கள். பிடிச்சிருந்தா ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நான், எங்கள் பாப்பா, எங்கள் சித்தி பொண்ணு, எங்கள் அக்கா, தம்பி எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போனோம். பாப்பா தூக்க முடியாமல் தம்பியை தூக்கிட்டு அவன் நழுவிக்கிட்டே வந்தேன். கேட்டது கொடுக்கவும் மாட்டேன்ட்டா. நான் தான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் அவளே தான் தம்பியை இடுப்பில் வச்சு கொண்டுட்டு வந்தா. கேட்டும் கொடுக்கவே இல்லை. அவன் நழுவிக்கிட்டே வர அதோட ஒரு வழியாக கடந்து பக்கத்தில் வந்துட்டு கை வலிக்கணும்னு என்கிட்ட கொடுத்துட்டா. ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயில் இது குடிசைக்குள்ளே தான் அந்த சாமி இருக்கும். இது வரைக்குமே அந்த சாமிக்கு கோயில் கட்டக்கூடாதான். அது எப்பயுமே குடிசைக்குள்ளே தான் இருக்குமா. அதனால் சாமியை கும்பிட்டு ஒரு கோயிலை 3 சுற்றிட்டு சரி கோயிலுக்கு வந்தால் உட்காந்துட்டு போகணுன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். அவ்வளோதான். மினி விளாக் முடிச்சு. தம்பியை பாருங்கள். பிடிச்சிருந்தா